Hello friends, welcome to Thanivaruvan YouTube channel. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனிஒருவன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நீங்கள் வந்து அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. கிரேட் இந்தியன் சேலில் அமேசான்லேருந்து சாப்பர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதனுடைய அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நமக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சாப்பர் வந்து எலக்ட்ரிக் சாப்பரு பீஜனில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஓகே, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே, கொஞ்சம் ஈஸியாகவே நமக்கு வந்து ஓப்பன் பண்ண வருது. கட் பண்ணியாச்சு. இங்கே மட்டும் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. பரவாயில்ல, ஆல்மோஸ்ட் நம்ம வந்து திறந்துட்டோம். ஓகே, இதுதான் நான் ஆர்டர் பண்ணியிருந்த சாப்பர், எலக்ட்ரிக் சாப்பர். இது வந்து நம்மளுக்கு காய்கறி கட் பண்ணுறதுக்கு, ஆனியன் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த த்ரெட் சாப்பர் இருக்கும் இல்லையா, அதை நம்ம இழுக்காமல் ஈஸியாக வந்து கட் பண்ணுறது மாரி இருக்கும். வயசானவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாப்பர் வந்து 250 ml குவான்டிட்டியில் இருக்கிற சாப்பர் இது. இதுக்கு அடுத்து வந்து 350 ml இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து யூஎஸ்பி இதுவுமே சார்ஜர் வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அந்த ஒயர் யூஎஸ்பி சார்ஜர் ஒயர் கொடுத்துருக்குறாங்க. நல்லா குட்டியாக காம்பேக்டாக இருக்குது இது வந்து. ஓகே, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இதுதான் நம்ம சாப்பர். நல்லா கொஞ்சம் வெயிட்டாகவே இருந்தது. ஓகே, இது வந்து வெயிட்டாக இருக்குது. ஆக்சுவலி இதுதான் வந்து அந்த மோட்டார். ஆனால் இந்த இடம்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்குது. கொஞ்சம் பழசாக இருக்கிறது மாதிரி இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த சார்ஜிங் பாயிண்ட் போல். இதுதான் நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். உள்ளக்கு இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து லைட் வெயிட்டு தான், ஏன்னா மோட்டார்லாம் அதில் இருந்ததுனால. ஓகே, நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறணும். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. நார்மல் சாப்பரை விட லைட் ஸ்ட்ராங்கில் இருக்குது. இதுதான் பிளேடு. நம்ம நார்மல் சாப்பர் யூஸ் பண்ணுற மெத்தட் தான். அதுக்கு பதிலாக இது வந்து நம்ம எலக்ட்ரிக் சாப்பரு. நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறணும். கரெக்டாக லாக் போட்டுக்கிறணும். இந்த சைடில் பாருங்கள், கரெக்டாக இந்த சைடு நம்ம லாக் போட்டுக்கிறணும். அதோடு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுமே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களால் திருப்ப முடியாது. ஃபிக்ஸ் பண்ணுறேன், நல்லா சுற்றுது. பட்டன் அந்த கை எடுக்கவுமே உங்களுக்கு ஆஃப் ஆயிடுது. நம்ம பட்டன் ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணுற மாரி இல்லை, நம்ம கையை வந்து இப்படி வச்சுக்கிறணும். அது நல்லா சாப் பண்ணும். நம்ம வந்து அதிகமான வெஜிடபிள்ஸோ ஆனியன்ஸோ வந்து போடக்கூடாது. கம்மியாகவே போட்டு நம்ம இது பண்ணிக்கிறலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆனியன் வந்து நான் பீல் பண்ணிவிட்டு இதில் போட போகிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து சாப்பர் வந்து லைட்டாக நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன் உள்ளக்கே மட்டும். இப்போ நான் வந்து இங்கே ஆனியனும் டொமேட்டோவும் கட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஆனியன் கொஞ்சம் பெருசாக தான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இதில் வந்து போடுறேன். சும்மா ஒரு ஆனியன் அளவுக்கு, இல்லாட்டி கொஞ்சமாக போடுறேன். இப்போ இதை வந்து கரெக்டாக நம்ம க்ளோஸ் பண்ணணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிறணும், இல்லாட்டி வந்து நம்ம போட முடியாது. இப்போ அதே மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறணும். இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். நான் ஆப்போசிட்டில் இருக்கிறத வந்து மாற்றி ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன். அதனால் இது வந்து ஃபிக்ஸ் ஆகலை இந்த மிஷின் வந்து. நீங்கள் கரெக்டாக அதுக்கடுத்து இது பண்ணி பாருங்கள். அடுத்த சைடு வந்து ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள், ஃபிக்ஸ் ஆகிடும். ஜஸ்ட்டு ஒரு 5 ப்ரெஸ் தான் பண்ணேன். அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு எவ்வளோ அழகாக சாப் பண்ணி கொடுத்துருச்சு பாருங்கள். மறுபடியும் நான் வந்து ஆன் பண்ணுறேன். அழகாக கட் பண்ணிருச்சு. இந்த தடவை நான் கூட கொஞ்சம் நிறைய வெங்காயம் போட்டுக்கிட்டேன். 5 செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி சாப் பண்ணிடுச்சு. தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா ஃபில் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. பார்த்துட்டு கொஞ்சம் நல்லாவே ஃபில் பண்ணியிருக்கேன். தக்காளி வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி வந்து ஒரு 3 வச்சுருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸ்னால் 2 வச்சுக்கலாம், நல்ல பெரிய தக்காளினா 1 வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆன் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆன் பண்ணுறேன். சுத்தலை பாருங்கள், கொஞ்சம் ஓவர்லோடாக இருக்கிறதுனால. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தக்காளி நான் எடுத்து வச்சுட்டேன். அதனால் இப்போ சுற்றும் பாருங்கள்.
அப்படியே ஜூஸ் ஆகிடுச்சு. தக்காளி ஃபுல்லாக நல்லா பாருங்கள். உங்களுக்கு நல்லா பொடிசாக நறுக்கி கொடுத்துருக்கு வெங்காயமும் தக்காளியும். நீங்கள் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும். இதை நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த பிளேடுமே நம்ம வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிஷின்குள்ளே செட் ஆகுதான்னு சொல்லிட்டு பண்ணணும். இது நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இந்த பிளேட் வந்து இதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து சுற்ற முடியும். இல்லாட்டி வந்து அது மோட்டார் மிஷினில் வந்து க்ளீன் பண்ணுறது மாதிரி ஆயிரும். உங்களுக்கு இந்த அன்பாக்சிங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அன்பாக்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம தனிவொருவன் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த சாப்பர் வந்து நான் 474க்கு வந்து வாங்கினேன். ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அமேசானில் எப்போவுமே வந்து. நான் வாங்கும்போது கொஞ்சம் ஆஃபர் ப்ரைஸில் இருந்துச்சு, அதனால் வந்து வாங்கினேன். இந்த ப்ராடக்டுடைய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு பப்பாயா வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இப்படி தான் நான் வந்து பீஸ் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இப்படியே வந்து கொஞ்சம் போட்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். சின்ன சின்ன பீசஸை ஒரு 5 பீஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி அந்த மூடியுமே நல்லா கழுவிட்டு வந்துட்டேன், தொடச்சிட்டேன் கழுவிட்டு. உங்களுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கணும், ஃபிக்ஸடாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து எந்த ஒரு இதுவும் ஆனியன் கட் பண்ணிட்டு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏதாவது சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க நம்ம வாஷ் பண்ணும்போது. இப்போ இதையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். எல்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ண போகிறேன். சுற்றுது நல்லா பாருங்கள், நல்லா ஜூஸ் ஆகுது. நல்லா பியூரி மாதிரி ஆகுது, நல்லா ஜூஸ் ஆகுது. அந்த 5 பீஸுமே வந்து ஜூஸ் ஆகுது. ஒருவேளை நம்ம வந்து ஜூஸ் இந்த மாதிரி பப்பாயா ஜூஸ் கொஞ்சம் ஈஸியாக அடிக்கிற மாதிரி இருக்கிறத வந்து ஜூஸ் போட்டோன்னா நமக்கு ஜூஸாக வரும் போல். ஒரு 15 செகண்ட் தான். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த ஒரு பீஸ் மட்டும் அடிப்படலை, இதையும் நம்ம போட்டு அடிச்சிருவோம். அதுக்குள்ளே நல்லா ஜூஸ் ஆகிடுச்சு. அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருந்தோன்னா வந்து அப்படியே ஜூஸ் ஆகிருக்கும். அப்படியே கெட்டியாக இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக செம்ம கெட்டியாக இருக்குது. உங்களுக்கு சாப்பருக்கான வாரண்டி கார்டும் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி யூசர் மேனுவலும் வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் வாங்கினதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீட் பண்ணி பார்த்துட்டு நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்றத நம்ம கொடுத்துருக்குறாங்க. பாதுகாப்பாக இந்த சாப்பர் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில நம்மளுக்கு யூசர் மேனுவலில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து காஃபி பீன்ஸ், ரைஸு, ஐஸ் க்யூப்ஸு, ஃப்ரிட்ஜில் வச்ச ஃபுட்டு எதுவும் இந்த மாதிரி சாப் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஓவர்லோட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டினியூஸாக 2 நிமிஷம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா கண்டினியூஸாக 2 மினிட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் கூல் ஆகிற மாரி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சாப்பருடைய லைஃப் ஸ்பேன் வந்து கொஞ்சம் கூட வருன்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி க்ளீனிங்க்கு வந்து எந்த க்ளீனிங் ஏஜென்ட்ஸ் அந்த லிக்விட் இந்த மாதிரிலாம் போட்டு க்ளீன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த மெயின் யூனிட் இருக்கு இல்லையா, அந்த சாப்பருடைய மெயின் யூனிட்டை வந்து தண்ணியில் காமிக்க வேண்டான்னு சொல்கிறாங்க. அந்த மோட்டார் வந்து மேலே இருக்குல்ல, இதை வந்து மேலே இருக்கிறத வந்து தண்ணியில் காமிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கட்டரு, அப்புறம் வந்து ஸ்ப்ளாஷ் கார்டு, அந்த பிளேட் மாதிரி இருந்ததுல பவுலு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் நார்மலாக க்ளீன் வாட்டரில் க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சி வைக்கிறது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த கட்டர் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து க்ளீனிங் வாட்டரில் ஏதாவது சாஃப்ட் டிட்டர்ஜென்ட் ஆட் பண்ணி நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த மெயின் யூனிட் இருக்கு இல்லையா, அந்த மோட்டார் வந்து அதை க்ளீன் பண்ணுறது வந்து நீங்கள் நார்மல் ஒரு கிளாத்து அதில் வந்து க்ளீன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஈரத்துணி கிடையாது. இப்போ நம்ம இந்த சாப்பரை யூஸ் பண்ணலன்னா எவ்ரி 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து சார்ஜ் போட சொல்லியிருக்கிறாங்க.
ஃபஸ்ட்டு வாங்கினது சார்ஜ் போட சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சார்ஜ் போடும்போது ரெட் லைட் எரியும். நம்ம சார்ஜ் வந்து ஃபுல்லானதுக்கப்புறம் க்ரீன் லைட் வந்து எரியும். அதே மாதிரி நம்ம அந்த கட்டர், பவுல், அந்த ஸ்ப்ளாஷ், அந்த பிளேட் வந்து நம்ம முன்னாடியே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாஷ் பண்ணிடணும். நான் பண்ணிட்டு தான் வந்து கட் பண்ணேன். கட்டர் வந்து கரெக்டாக தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமான்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. நம்ம பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. பவுலில் வந்து கட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த லிட்டுமே ஃபிக்ஸ் பண்ணணும் கரெக்டாக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த மெயின் யூனிட், அந்த மோட்டார் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டாலே உங்களுக்கு 3 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸில் வந்து நல்லா சாப் பண்ணி கொடுக்குது. யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து செகண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஓவர்லோட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கேப் விட்டு போடணும்னு சொல்லிட்டு. நான் இப்போ சார்ஜ் போட்டிருக்கேன், ஸ்விட்ச் ஆன் பண்ணியிருக்கேன், லைட் எரியும் பாருங்கள். ரெட் கலர் லைட் எரியுதா, இதுதான் வந்து நம்ம சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். ஃபுல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் வந்து காமிக்கும். இப்போ நம்ம சார்ஜ் போட்டிருக்கோம், ரெட் கலரில் இருக்குது. காமிக்குதுன்னா நம்ம அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுற இடத்துல தான் வந்து ரெட் கலர் லைட் எரியுது.